வணக்கம் நண்பர்களே, IFHRMS அடுத்த வீடியோ பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது வந்து SLS Bill Preparation Part 1 வீடியோ. SLS Preview வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அதில் தான் வந்து SLS தொடர்பான ஒரு வீடியோ முழுமையான ஒரு அவுட்லைன் சொல்லியிருக்கிறேன். நேரம் கருதி வீடியோ ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த Part 1 வீடியோ டைரெக்டாக நம்ம வீடியோக்கு போக போகிறோம். எதனால் இது பண்ணுறோம், எதுக்காக அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் தெளிவாக அந்த ப்ரிவியூ வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் IFHRMS தொடர்பான மற்ற வீடியோ பதிவுகளுடைய லிங்க், பிளேலிஸ்டுடைய லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கிறேன். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட் வைஸாகவும் உங்களுக்கு வீடியோஸ் ஓப்பன் ஆகும். தேவைப்படுற சப்ஜெக்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஐக்கானையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்போ தான் யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது நம்ம IFHRMS தொடர்பான பதிவுகள் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் சொல்கிறோம். சப்ஸ்கிரைப் ஐக்கானையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். SLS Part 1 வீடியோ ப்ரிவ்யூ வீடியோ பார்த்துட்டு வந்தாலோலேயே இதுக்கு வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? இப்போது உங்களுடைய இனிஷியேட்டர் ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் போங்க. அதில் போயிட்டு லீவ் ப்ராசஸ் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? லீவ் ப்ராசஸ் ஐக்கான் கிளிக் பண்ண ஒரு பேஜ் வரும். அதில் நீங்கள் டைரெக்டாக ஃபஸ்ட்டு எதுவுமே நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்லை. லீவ் ப்ராசஸ் கிளிக் பண்ணி உடனே வர பேஜில் கால் வெப் ஐடி அப்படின்னு இருக்கும். கால் வெப் ஐடி அப்படி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸல் சீட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த எக்ஸல் சீட்டு ஓப்பன் ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஒரு டைலாக் பாக்ஸ் ஓடிட்டே இருக்கும். ப்ளீஸ் வெயிட், அதில் வரதை கொஞ்சம் படிக்கணும். ப்ளீஸ் வெயிட், இதை க்ளோஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியான சென்டென்சஸ் அதில் இருக்கும். அது ஓகே சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வந்த பிறகு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்த உடனே அதில் க்ளோஸ் ஐக்கான் இருக்கும். அந்த க்ளோஸ் ஐக்கான் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருடைய பேரும் அதில் எக்ஸல் சீட்டில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ராவாக ஃபில் பண்ணணும் அப்படின்னா கேஷுவல் லீவ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் எத்தனை நாள் அப்படிங்கிறது நீங்கள் டைப் பண்ணணும். அதாவது நீங்கள் பண்ணுறக்கூடிய அந்த எப்போவுமே வந்து இஎல் கிரெடிட் கொடுப்போம் இல்லையா, 1 ஜனவரி அல்லது 1 ஜூலை 17 அப்படின்னு கொடுப்போம். நீங்கள் எந்த கேப்பில் நீங்கள் பண்ணுறீங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உதாரணமாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு இது வந்து அக்டோபர் மந்த்து. ஸோ 1/7 கொடுத்துருப்போம். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பிப்ரவரி மார்ச்சில் பார்த்துட்டிங்கன்னா 1/1 கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இப்போ 1/7 வச்சுக்கோங்க. 1/7 ஒரு எம்ப்ளாயிக்கு நீங்கள் வந்து இப்போ SLS யாருக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் இதை ஒரே ஒரு முறை பண்ணால் போதும். கால் வெப் ஐடி இது வந்து இஎல் கிரெடிட் கொடுக்குறது. எப்படி 1/7 ஒரு ஈஸி வந்து எஸ்ஆரில் எல்லாமே என்ட்ரி போடுறாங்களோ அது மாதிரியான ப்ராசஸ் தான். கையோடு இதையும் போடுறப்போ பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்யூச்சரில். இப்போது எந்த எம்ப்ளாய்க்குன்னு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே டைமில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஒரு முறையும் இந்த கால் வெப் ஐடி போய்ட்டு எக்ஸலில் ஃபில் பண்ண தேவையில்லை. ஒருத்தருக்கும் 1/7 கிரெடிட் கொடுத்த பிறகு எத்தனை நாள் லீவ் இருக்கோ எல்லாத்தையும் என்ட்ரி போடுங்க. லாஸ்ட்டாக அது ஒன்று மட்டும் பண்ணால் போதும். லாஸ்ட்டாக அந்த ரோலையே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் டேட் இருக்கும். எஃபெக்டிவ் டேட் நீங்கள் என்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த லீவ் கிரெடிட் என்னைக்கு கொடுத்தீங்க 1/7 அவருக்கு இத்தனை நாள் வரவு இருக்குன்னு எஸ்ஆரில் பதிவு. ஸோ நீங்கள் வந்து 1/7/2019 நீங்கள் எப்படி கொடுத்தாலும் அது கரெக்டாக எடுத்துக்கும். 01 விட்டு கேப் விட்டு JUL கேப் விட்டு 2019 அடிச்சிங்கன்னா அது ஹைஃபனோட கரெக்டாக வந்துடும். இல்லை நம்மளுடைய IFHRMS ஃபார்மேட் 01-J capital UL small -2019 அப்படி கொடுக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் கொடுங்க, அது எடுத்துக்கும். சரியா? அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஃபில் பண்ணிவிட்டு ஏதாவது விட்டு போயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்த உடனே யாரெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரோ ஆரம்பிக்கிற இடத்துலையே லெஃப்ட் சைடு கார்னரில் ஃப்ளாக் ஐக்கான் இருக்கும். அதை பார்த்துட்டு ஃப்ளாக் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்துக்கிட்டு மேலே பாருங்கள், ஹோம் பக்கத்தில் ஆரக்கல் அப்படின்னு இருக்கும். ஆரக்கல் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அப்லோடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். வெறும் அப்லோடு மட்டும், அப்லோட் அண்ட் டவுன்லோட் இருக்கும். அது தேவையில்லை. அப்லோடு கொடுங்க. அப்லோட் கொடுத்தோன்னே இன்னொரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எல்லா ரோவையும் அப்லோட் பண்ணுறதா இல்லை ஃப்ளாக்டு ரோஸா அப்படின்னு கேட்கும். நீங்கள் மேக்ஸிமம் எல்லா ரோவுக்குமே நீங்கள் வந்து லீவ் என்ட்ரியும் எஃபெக்டிவ் டேட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா ஆல் ரோஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை எங்கள் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இருக்காங்க, இப்போதைக்கு SLS காரங்களுக்கு மட்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் ஃப்ளாக் வந்திருக்கு. எது ஃபில் பண்ணிங்களோ அது மட்டும். ஸோ ஃப்ளாக் ரோஸ் அதை ரேடியோ பட்டனை மாற்றிட்டு அப்லோடு அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே இருக்கும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விரைவில் வெயிட்டிங் அப்படின்னு வந்துட்டு இது எல்லாமே வந்து வெப் ப்ராசஸ்ங்க. அதனால் வந்து நெட் ரொம்ப முக்கியம். எக்ஸல் சீட் அப்படிங்கிறதுனால நெட் தேவையில்லைங்கன்னு நினச்சிட வேண்டாம். என்ன சொல்கிற, நெட் டிஸ்கனெக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும், அது சொல்ல வந்தேன். ஓகேங்களா? இப்போது வந்து அது எல்லாம் ஓடிட்டு இப்போ 5 பேருக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா 5 rows சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்ட்டு வரும். அந்த மெசேஜ் வந்துட்டால் தான் உங்களுக்கு சக்ஸஸாக அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா வந்து ஏதாவது நீங்கள் தவறு செஞ்சுருந்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி 2 rows சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோட, 3 rows ஃபெயில்டு டு அப்லோட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது என்ன அந்த 3 rows அப்லோடு என்னங்கிறத சரி பண்ணிவிட்டு மறுபடியும் அரைக்கல்ல அப்லோட் கொடுத்தீங்கன்னா சரியாக போயிடும். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வர தேவையில்லை. ஓகேங்களா? இப்படி கொடுத்த பிறகு உங்களுக்கு சக்ஸஸ் ஆன பிறகு நீங்கள் அந்த எக்ஸல் சீட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். மறுபடியும் வந்து உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு வந்து நிற்கும் IFHRMS. மறுபடியும் நீங்கள் HRக்கு போகணும், ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு போகணும். அதே தான் லீவ் ப்ராசஸ் போகிறீங்க. லீவ் ப்ராசஸ் போனோடனே லெஃப்ட் டு ரைட்டாக பாருங்கள், சரண்டர் லீவ் அப்படின்னு இருக்கும். சரண்டர் லீவ் கிளிக் பண்ணுறீங்க. சரண்டர் லீவ் கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வர பேஜ்லேயே நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா எம்ப்ளாயி ஐடி, யாருக்கு SLSஓ அவன் அந்த எம்ப்ளாயி ஐடி கொடுக்கணும்.
ஐடி கொடுத்து கோ கொடுத்தீங்கன்னா நேம் வரும். ஆக்ஷன் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க. ஆக்ஷன் பட்டன் கிளிக் பண்ணால் இது வந்து எதுக்குன்னா, ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாரு இல்லையா, SLS அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் கொடுக்குற ப்ராசஸ் தான் இப்போ IFHRMSல பண்ண போகிறோம். ஒரு பேஜ் வரும், லீவ் ரெக்வஸ்ட் நம்பர் வந்துடும், அதில் எத்தனை நாள் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். 15 days அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், ஒன்றும் அதில் அதிகமான ஃபீல்ட்ஸ் இருக்காது. அதை கொடுத்தோடனே ரெவ்யூ கொடுத்து காமன் அப்ரூவல் கிடைச்சுன்னா அதை கொடுத்துட்டு அதை அப்ரூவல் குரூப் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துடணும். ஓகேங்களா, இது வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி. இதை வந்து 3 லெவலில் அப்ரூவ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி சின்ன விஷயத்த ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். அதாவது எக்ஸல் சீட்டு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கால்வே ஐடி கிரியேட் பண்ண உடனேயே உங்களுக்கு எக்ஸல் சீட் ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எக்ஸல் ஃபார்மெட் என்னன்னு கேட்கும். அதுக்கு முன்னாடி அந்த கால்வே ஐடி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த என்ன எக்ஸல் உங்களுடைய சிஸ்டமில் எக்ஸல் வந்து 2007 2010 அது என்ன வெர்ஷனுங்கிறத பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிப்போர்ட்டிங் ஃப்ளாக் இருக்கும், அது வந்து டிக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் வந்து பண்ணாமல் தான் கொடுத்தேன், எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறது உங்கள் விப்ரோவில் கேட்டுக்கோங்க. சப்போஸ் அவங்களுடைய கைட்லைன்ஸ் படி அதை டிக் பண்ணிட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் விட்டுட்டேன், நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட்டிங் ஃப்ளாக் அதை டிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அதை டிக் பண்ணி உங்களுக்கு வரல அப்படின்னா அதை டிக் எடுத்து விட்டுட்டு லீவ் என்ட்ரி போடுங்க. எக்ஸல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ரிப்போர்ட்டிங் ஃப்ளாக் டிக் பண்ணிக்கிறீங்க. கீழே எஃபெக்டிவ் டேட் என்ன கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதை நீங்கள் வந்து என்னைக்கு பண்ணுறீங்களோ அந்த டேட்டே கொடுத்துருங்க. ஓகேங்களா, கேலண்டர் ஐக்கான் இருக்கும் அங்கே. சரிங்களா, 17 எஃபெக்டிவ் டேட் கொடுக்க சொன்னது வந்து எக்ஸல் சீட் ஃபில் பண்ணும் பொழுது. ஓகேங்களா, அதை மறந்துடாதீங்க. அதை கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா எக்ஸல் சீட் வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, அப்புறம் அப்லோட் ஆன பிறகு நம்ம லீவ் இனிஷியேஷன் கொடுத்து 3 லெவலில் அப்ரூவ் பண்ணுற வரைக்கும் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுக்கு பிறகு லீவ் சேங்ஷன் ஆர்டர் பண்ணணும். மறுபடியும் இனிஷியேட்டர் லெவல் வரணும். ஹியூமன் ரிசோர்ஸஸ், லீவ் ப்ராசஸ், சரண்டர் லீவ் கிளிக் பண்ணுறீங்க. டாப் டு பாட்டமாக பாருங்கள், லீவ் சேங்ஷன் ஆர்டர் அப்படின்னு இருக்கும். சரண்டர் லீவ் சேங்ஷன் ஆர்டர் அதை கிளிக் பண்ணுறீங்க. எம்ப்ளாயி நம்பர், எந்த எம்ப்ளாய்க்கு லீவ் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிங்களோ அவருக்கு லீவ் சேங்ஷன் பண்ணணும் இல்லையா. ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, சைன் ஆகி வருது, ரெசிப்ட் ஆகி வருது, அதுக்கு ஆர்டர் போடுறோம் இல்லையா, அதே வேலை தான் IFHRMSல பண்ணுறோம். இப்போ வந்து லீவ் சேங்ஷன் ஆர்டர் அந்த எம்ப்ளாயி நம்பர் கொடுத்து கோ கொடுக்குறீங்க, நேம் வரும், ஆக்ஷன் பட்டன் கொடுக்குறீங்க. அதில் என்ன கேட்கும் அப்படின்னா, லீவ் சேங்ஷன் நம்பர் கேட்கும், அந்த ப்ரொசீடிங்ஸ் நம்பர் போட்டுக்கோங்க. லீவ் சேங்ஷன் டேட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் ப்ரொசீடிங்ஸை நீங்கள் முன்னாடியே போட்டிருப்பீங்க, ஆனால் IFHRMSல இந்த லீவ் ரெக்வஸ்ட் வேலையும் இதையும் இப்பயே தான் பண்ணுறோம் இல்லையா. அப்போ வந்து நீங்கள் இன்னைக்கு டேட்டு தான் போடணும். ரெக்வஸ்ட் என்னைக்கு கொடுக்குறீங்களோ, சப்போஸ் ரெக்வஸ்ட் கொடுத்து 3 லெவல் அப்ரூவ் இன்னைக்கு பண்ணிவிட்டு சேங்ஷன் ஆர்டர் நாளைக்குன்னா அது நாளைக்கு டேட்டு கொடுக்கலாம், அல்லது இன்னைக்கு டேட் கொடுக்கணும். அப்படி தான் நீங்கள் வந்து ஒரிஜினல் ப்ரொசீடிங்ஸ் என்னைக்கு போடுறீங்களோ அந்த டேட்டு கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது. உதாரணமாக சிம்பிளாக சொல்கிறேன், அதுதான் கொடுக்கணும்னு கிடையாது. என்னன்னா, நீங்கள் IFHRMSல லீவ் ரெக்வஸ்ட் என்னைக்கு கொடுக்குறீங்களோ ஆன் ஆர் ஆஃப்டர் டேட் தான் சேங்ஷன் டேட்டாக இருக்கணும். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, லீவ் ரெக்வஸ்ட்டை வந்து அந்தந்த எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் மூலமாக கொடுக்க வைக்கணும். அது என்ன டேட்டாவோ இருந்துட்டு போட்டோம். சேங்ஷன் ஆர்டர் அதுக்கு பிற்பாடு தான் நம்ம போட போகிறோம். அது நோட்டிஃபிகேஷன் அதுக்கு பிற்பாடு தான் நமக்கு வரப்போகுது. ஸோ சேங்ஷன் ஆர்டர் டேட்டு என்றைக்கு பண்ணுறீங்களோ கையோட ப்ரொசீடிங்ஸ் பண்ணும் பொழுதே இதுலேயும் பண்ணிட்டோம்னா, இப்போ எப்படி ட்ரெஸ்ட்டில் போய் பில் பண்ணோன்னே அதில் பாஸ் பண்ணுறாங்க, அதே தான் நம்ம ப்ரொசீடிங்ஸ் போட்டோன்னா அதே டேட்டில் இது பண்ணோம்னா இந்த பிரச்சனையே இருக்காது நமக்கு. இப்போதைக்கு நான் சொல்கிறேன், SLS ரெக்வஸ்ட் என்னைக்கு IFHRMSல கொடுக்குறீங்களோ அதுக்கு பிற்பாடு டேட்டில் தான் நீங்கள் வந்து ஆன் ஆர் ஆஃப்டரில் தான் நீங்கள் வந்து சேங்ஷன் டேட் கொடுக்கணும். சேங்ஷன் டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் அதிகமான இது இருக்காது. ரெகுலர் எம்ப்ளாயி டைப் கேட்கும், ரெகுலர் எம்ப்ளாயி அது மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிவ்யூ கொடுங்க. அப்ரூவல் குரூப் கேட்டுச்சு அப்படின்னா காமன் அப்ரூவல் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னா 3 லெவலில் நீங்கள் அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பில் போடுறதுக்கு ரெடி, சேங்ஷன் ஆர்டர் ப்ரொசீடிங்ஸ் போட்டாச்சு அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் நான் பார்ட் 1ல் சொல்லியிருக்கேன். வீடியோ லென்த் காரணமாக நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். பார்ட் 2 வீடியோவுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கிறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த வீடியோ வந்து ப்ரிவ்யூ பாருங்கள், SLS ப்ரிவ்யூ வீடியோ மறக்காமல் பாருங்கள். அதில் இன்னும் சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். இது தொடர்பான கருத்துக்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ், கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கேளுங்க, நான் தெரிஞ்சால் ரிப்ளை பண்ணுறேன். சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் ஐக்கானையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோவில் பில் எப்படி போடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறேன். இது புரியல அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் வந்து நிதானமாக கேட்டு எழுதிக்கிட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 வீடியோ லிங்க் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.